ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நிறைய ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது, அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறது, அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கணும் எல்லாமே போட்டிருக்கோம். இன்றைக்கி நான் எப்படி அளவு வச்சு என்ன அளவுகள்லாம் எடுத்து கட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நம்மளோட மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து மேலே போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங்காக அளவு அதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மடித்து போட்டு பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங்காக ஒரு 1 இன்ச் 2 இன்ச் நீங்கள் விட்டு அதை மடித்து போட்டு பார்த்துக்கலாம். இப்போ திருப்பி நம்மளோட பேக்கோட லென்த்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ப்ளவுஸோட பேக் லென்த் 13.5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டபுளாக ஃபுல் பண்ணிவிட்டு இந்த அளவு தான் நம்ம மேலேருந்து கீழே குறிக்க போகிறோம். அதுக்காக நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நான் இப்படி தான் அளவு எடுப்பேன். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதை அப்படியே தான் உங்களுக்கு இதில் வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். மற்றது எல்லாமே அளவு ப்ளவுஸு வச்சு கட் பண்ணுறது, அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு கட் பண்ணுறது, அப்புறம் அளவு எடுத்து கட் பண்ணுறது, அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது இப்போ வரைக்கும் நான் இப்படி தான் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த அளவு எடுத்தோமா, அதை அளவு எடுத்து அதில் நம்ம குறித்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டு நம்ம இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதில் குறிச்சிருப்போமா, அந்த அளவுகள் எல்லாம் விட்டு கடைசியில் வர்றதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு மேலே நம்ம 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம அந்த அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே போட்டுக்கிறோம். மேலே கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே தான் நம்ம இந்த அளவு ப்ளவுஸை போடணும். போட்டு இப்போ அளவுகள் எல்லாமே குறிச்சிக்கலாம். நம்மளோட ஷோல்ட்ரு, நெக்கு, அப்புறம் நம்மளோட கழுத்து இறக்கம், அப்புறம் ஆர்ம் ஹோல் சைடு, இது எல்லாமே நம்ம குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணுவேன், எனக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதுமாதிரி பேக் நெக்கையும் நம்ம ஃப்ரண்ட் கிளாத்தை தூக்கிட்டு பேக் நெக்கோட அளவுமே நம்ம குறிச்சிக்கலாம். எல்லாமே ஸ்டிச்சிங்க்கு கட் பண்ணுறது கரெக்டான அளவு, அப்புறம் தைக்கிறதுக்கான அளவுன்ட்டு எல்லாமே குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம டாட் குறிக்கும் பாருங்கள். நம்ம அளவு ப்ளவுஸோட ஷோல்ட்ரு சென்டரை பிடிச்சிட்டு நம்ம ஷோல்ட்ரு மேலேருந்து சென்டரில் வச்சு நம்ம அந்த சென்டர் டாட் பிடிக்கணும். கொக்கிப்பட்டி சைடும் அதே மாதிரி தான் நம்ம நெக்கிலேருந்து கீழே அதில் நம்ம டாட்டும் பிடிக்கணும், பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் விடணும். மொத்தமாக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் சைடும் அதேமாதிரி ஆர்ம் ஹோலில் வச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டு நம்ம குறித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டர் டாட்டில் நம்ம 1 இன்ச் நம்ம டாட் பிடிப்போம். அதுக்காக அந்த பக்கம் ஒரு 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச் விட்டு நான் அதில் கோடு போட்டு நம்ம அந்த வளைவு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுத்து வளைவு போடும்ல, அதுக்காக அந்த பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் சைடு பாக்ஸு எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்மளோட உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அளந்து பார்க்க போகிறோம். நான் இந்த அளவு எல்லாமே அளந்து எல்லாமே குறித்ததுக்கு அப்புறமா தான் இந்த மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது, அதாவது நம்ம குறிச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்துக்கோங்க. அப்புறமா ஆர்ம் ஹோலோட வளைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்துக்கோங்க. நம்மளோட ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த ஸ்டிச்சிங்லேருந்து கீழே அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்கை அப்படியே நீங்கள் வளைச்சி டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி அதில் எந்த சுருக்கமும் இருந்துச்சுனாலும் அதை அப்படியே எடுத்து விட்டு நீங்கள் கரெக்டான அளவு அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு இது உடம்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் வளைவு 9 இன்ச்சு. இப்போ நம்ம அந்த உடம்பு சுற்றளவை அதில் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வளைவு போடுறதுக்காக 1.25 இன்ச் வச்சு வளைவு போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோலோட ரவுண்டு நம்மளுக்கு இதில் அந்த கரெக்டான அளவு வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர்ம் ஹோலோட ரவுண்டும் உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிறதும் ஒரே இடத்துல நம்மளுக்கு வரணும். அப்போ தான் நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் கரெக்டு. இப்போ எனக்கு வரலை, அதனால் நான் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கியிருக்கேன் பாருங்கள். 1/2 இன்ச் நம்மளுக்கு 9 இன்ச் வேணும். அதனால் நான் 1/2 இன்ச் கீழே இறக்கி இப்போ மறுபடியும் அந்த 1.25 இன்ச் வச்சு வளைவு மறுபடியும் போட்டு இப்போ நம்ம வளைவு போட்டதுக்கு அப்புறமா அந்த வளைவை நம்ம
அளந்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆம் ஹோலோட ரவுண்டு 9 இன்ச் எனக்கு ஆம் ஹோலோட ரவுண்டு அந்த 9 இன்ச் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ அளவு குறையுதோ அந்த அளவு வந்து நீங்கள் இறக்கி வச்சு கரெக்டாக ஆம் ஹோலோட அளவு வந்து அந்த உடம்பு சுற்றளவு நம்ம குறிச்சிருக்கிற அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஆம் ஹோலோட ரவுண்டு கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு வந்திருக்கணும். இப்போ நம்ம வந்து அதெல்லாம் குறிச்சாச்சு. இப்போ நெக்கோட வளைவு எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நெக்கோட ரவுண்டு வந்து ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி ரவுண்ட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கழுத்துக்கு பக்கம் வந்து ரொம்ப நெருங்கி வராமல் கொஞ்சம் வளைவு வந்து கரெக்டாக நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக செட் ஆகும். அதில் இப்போ நம்ம வந்து எல்லா அளவுமே குறிச்சாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பக்கம் இருக்கிற கிளாத் மட்டும், அதாவது மேலே இருக்க கிளாத் மட்டும் தூக்கி அந்த நெக்கும் கீழே அந்த பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அதை மட்டும் மேலே இருக்க கிளாத்தை மட்டும் தூக்கிட்டு கட் பண்ணணும். மிச்சம் ஆம் ஹோல் சைடு எல்லாமே நான் அந்த 4 கிளாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் சைடு, அப்புறம் சைடு நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அந்த சைடு, இது எல்லாமே நம்ம மொத்தமாக 4 கிளாத்தையும் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளுக்கு நெக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் நெக்கு மட்டும் ஃப்ரண்ட் கிளாத்து தூக்கிட்டு நெக் கட் பண்ணணும். அப்புறம் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுனால அந்த அந்த கிளாத்தையும் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ஒரு கிளாத்தை தூக்கிட்டு பட்டி சைடும் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ குடஞ்சி நம்ம கட் பண்ணுவோம்ல அதையும் ஒரு 1/4 இன்ச்சு உள் பக்கமாக குடஞ்சி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குடஞ்சி கட் பண்ணுறது நீங்கள் ஸ்லீவ்லேயும் கட் பண்ணணும். ஸ்லீவ் நம்ம கட் பண்ணும்போதும் அதில் குடஞ்சி கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபினிஷிங்கில் அந்த சுருக்கம் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் இந்த கட் பண்ணுறதை மட்டும் மறக்காதீங்க, கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பேக்கோட நம்ம பேக் நெக்கையும் வரைஞ்சி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து கஸ்டமர் வந்து ஒரு பானக்கு சிம்பிளான பேனக்கு தான் கேட்டிருந்தாங்க. அதை அப்படியே நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக நெக்கோட அளவு வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்குமான்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி கொடுக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் விட்டுருக்கோம். அப்போது அந்த 2 இன்ச் இருக்கா, நம்ம நெக்கோட ஹைட்டு கரெக்டாக வச்சுருக்குமான்ட்டு அந்த நெக்குக்கு கீழே இருக்க போர்ஷனை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ நான் வந்து பேனுக்கு வந்து நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.